நல்ல கையை உயர்த்துங்க. இயேசு வாழ்கிறார். பிரதர் கை வைத்துங்க. பாவம் செய்யறதுக்கு மட்டும்தான் நீ வெட்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல ரெண்டு கைகளை அசைச்சு சொல்லுங்க, என் இயேசு. ரெண்டு கைகளை அசைச்சு சொல்லுங்க, என் இயேசு வாழ்கிறார். ரெண்டு கை நல்ல உயர்த்து, நல்ல கைகளை உயர்த்து. என் இயேசு வாழ்கிறார். என் இயேசுவின் நாமத்திலே எனக்கு அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர். நல்ல ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஆண்டவரிடமிருந்து எண்ணில் அடங்காத அற்புதங்களை அதிசயங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம் ஏராளமான நன்மைகளோடு ஆண்டவர் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ரெடியா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. துதி எடுத்தா சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். பாடுவோம். துதி எடுத்தா சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி பதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். பாடி மதிலை இடிப்போம், சேர்ந்து மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம், மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஆமென். தட்டி பாடு, நல்ல கரங்கள் தட்டி பாடு. துதி எடுத்தா சத்தான் ஓடுவார், முறுமுறுத்தா திரும்பி வருவார். துதி எடுத்தா சத்தான் ஓடுவார், முறுமுறுத்தா திரும்பி வருவார். துதி எடுத்தா சத்தான் ஓடுவார், முறுமுறுத்தா திரும்பி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சத்தான் ஓடுவார், முறுமுறுத்தா திரும்பி வருவார். துதி எடுத்தா சத்தான் ஓடுவார், முறுமுறுத்தா திரும்பி வருவார். பிரைஸ் தி லார்ட். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கடவுளாய் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, என் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, என் மனதில் உள்ள எல்லா கவலைகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே,
என் குடும்பத்தில் காணப்படுகிற குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சஞ்சலங்களையும் எல்லா சஞ்சலங்களையும் நோய் நொடிகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் பொருளாதார பிரச்சனைகளை மற்ற மனிதர்களால் ஏற்படுகிற மனிதர்களால் ஏற்படுகிற எல்லா தீமையிலிருந்து எல்லா தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே இயேசுவே என் தெய்வமே தெய்வமே என் உடலிலும் உடலிலும் உள்ளத்திலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் உமது வல்லமை இறங்கி வரட்டும். உமது வல்லமை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே என்னை அபிஷேகம் செய்யும். என்னை அபிஷேகம் செய்யும். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும். என்னை ஆளுகை செய்யும். ஆண்டவரின் ஆவியானவரே ஆண்டவரின் ஆவியானவரே எனக்குள்ளே எனக்குள்ளே உமது வல்லமையை உமது வல்லமையை வெளிப்படுத்தி அருளும். வெளிப்படுத்தி அருளும். வாஞ்சையோடு வாஞ்சையோடு உம்மை வரவேற்கிறேன். உம்மை வரவேற்கிறேன். நோய்களாலும் நோய்களாலும் பலவீனங்களாலும் பலவீனங்களாலும் இயலாமைகளாலும் இயலாமையினால் பாதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டுள்ள என் சரீரத்தின் சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்திலும் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உமது வல்லமையால் என்னை தொடுவீராக. ஏசாண்டவரே உமது ஆணி பாய்ந்த கரத்திலிருந்து உமது ஆணி வாய்ந்த கரத்திலிருந்து வழிந்தோடுகிற வழிந்தோடுகிற திருரத்த அபிஷேகம் இரத்த அபிஷேகம் என் உடல் நோய்களை உடல் நோய்களை குணப்படுத்துவதாக. குணப்படுத்துவதாக. அல்லேலூயா இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் தீராத வியாதிகள் தீராத வியாதிகள், பலவீனங்கள் பலவீனங்கள் என்னை விட்டு வெளியேறட்டும். என்னை விட்டு வெளியேற உடலில் உள்ள உடலில் உள்ள பலகீனங்கள் பலவீனங்கள், சோர்வுகள் சோர்வுகள் என்னை விட்டு நீங்கட்டும். என்னை விட்டு நீங்க. அல்லேலூயா 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 இயேசுவே இயேசுவே தீராத தலைவலிகளை தீராத தலைவலி குணப்படுத்தியருளும். குணப்படுத்திய ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராய் இயேசுவே மூளை நரம்புகளிலே உமது வல்லமை இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராய் இயேசுவே என் தலைப்பகுதியிலே தலைப்பகுதியில் ஏற்பட்டிருக்கிற ஏற்பட்டிருக்கிற எல்லா வியாதிகளும் எல்லா வியாதிகளும் உமது வல்லமையுள்ள உமது வல்லமை அருட்கரத்தினால் அருள் கரத்தினால் தொட்டு சுகப்படுத்தப்படுவதாக. சுகப்படுத்தப்படுவதாக. என் காதுகளிலே கால்களிலே ஏற்பட்டிருக்கிற ஏற்பட்டிருக்கிற வலி வேதனைகள் வலி வேதனை கேட்க முடியாமல் கேட்க முடியாமல் காதுகளில் உள்ள காதுகளில் உள்ள அடைப்புகள் அரைகுறையாய் கேட்கக்கூடிய மந்த காதுகள் அந்த காது இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. சுகமடைவதாக. என் செவி திறப்பதாக. செவி திறப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய என்னுடைய வாய் பகுதியிலே வாய் பகுதியிலே தொண்டை பகுதியிலே தொண்டை பகுதியிலே பல் ஈர் பகுதியிலே ஏற்பட்டிருக்கிற எல்லா வியாதிகளையும் எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்தியருளும். சுகப்படுத்திய தீராத வாய்ப்புண்கள் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. குணமடைவதாக. திக்குவாய் நோய்கள் திக்குவாய் நோய் பேச முடியாதபடி பேச முடியாத தொண்டை அடைத்திருக்கிற அடைத்திருக்கிற எல்லா விதமான கட்டிகளும் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். வெளியேறட்டும். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவராய் இயேசுவே என் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் அலர்ஜி நோய்கள் முகத்தில் ஏற்பட்டிருக்கிற முகத்தில் ஏற்பட்ட எல்லா தோல் வியாதிகளும் எல்லா தோல் வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. குணமடைவதாக. சுவாச கோளாறுகள் சுவாச கோளாறுகள் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. குணமடைவதாக. ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராய் இயேசு என் எலும்புகளில் உள்ள என் எலும்புகளில் எல்லா பலவீனங்களையும் எல்லா பலவீனங்களையும் சுகப்படுத்தியருளும். சுகப்படுத்தி அருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் கைகால் வலிகள் கைகால் வலிகள் ஜாயிண்ட் பெயின்கள் ஜாயிண்ட் பெயின் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. குணமடைவதாக. ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராய் இயேசுவே உம்முடைய திருப்பெயரால் உம்முடைய திருப்பெயரால் என்னுடைய இதயத்திலே என்னுடைய இதயத்திலே கணையத்திலே கல்லீரலிலே சிறுநீரகத்திலே
ஏற்பட்டுள்ள வியாதிகள், நுரையீரலில் உள்ள வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது என்னை விட்டு நீங்கி போகட்டும். இரத்த நாளங்கள் இயேசுவின் நாமத்தினால் சுகம் அடைவதாக. நரம்பு மண்டலங்களிலே ஏற்பட்டுள்ள எல்லா அடைப்புகளும் குணமடைவதாக. பிக்ஸ் வியாதிகள், வலிப்பு நோய்கள், சுகர் பிரஷர் வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே குணமடைவதாக. ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு அவயங்களையும் உண்டாக்கினவரே என்னை சுகப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, குழந்தை பேற்றை தடை செய்கிற உடல் அவயங்களில் உள்ள எல்லா வியாதிகளும் குணமடைவதாக. கர்ப்பப்பை கட்டிகள், நீர் கட்டிகள் சுகம் அடைவதாக. ஆண்மை குறைவுகள் குணம் அடைவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தம் நோயாளிகள் மீது இறங்கி வருவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா வியாதியின் கட்டுகளும் பலவீனத்தின் கட்டுகளும் வெளியேறுவதாக. ஆண்டவராய் இயேசுவே, தாய் தந்தை வழியாக வந்த எல்லா வியாதிகளும் என்னை விட்டு வெளியேறட்டும். பாவ சாபங்களால் என் உடலில் இருக்கிற வியாதிகள் என்னை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும். என் மனதில் உள்ள போராட்டங்கள், மன அழுத்தங்கள், மன கவலைகள் என்னை விட்டு வெளியேறட்டும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். பிறகு பார்க்காம கண்களை மூடி வாயை தர ஆண்டவரை பாரு மகனே. தெய்வத்துடைய வல்லமை உன் மீது இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டு. ஆண்டவருடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது. எல்லா நோய்களும் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஒவ்வொருவரை தொடுமப்பா, சுகப்படுத்தும் ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலக்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் உதரத்திலேயே உன்னை தாங்கினது நான் தான்ப்பா. உன் தலைமுடி நிறைக்கும் போதும் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன்னு சொல்லி அவருடைய நேசம் மேல இறங்கி கொண்டே இருக்கிறது. ஐயா, என் கணவர் என்னை அன்பு செய்தான். என் மனைவிக்கு நான் தான் உலகம். ஆனா இன்னைக்கு என் கணவன், என் மனைவி என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்.
வெறுத்து ஒதுக்குகிறார். யோபு பக்தன் சொல்கிறான், யோபு 19ஆம் அதிகாரத்திலே, என் உடன் பிறந்தவர்கள் என்னை வெறுத்தனர், என் மனைவிக்கு என் மூச்சு வீச்சமாயிற்று. ஒருவேளை வருமானம் இல்ல, உழைப்பு இல்ல, நோய் வந்துட்டு அழகான தோலெல்லாம் சுருங்கி போகுது, உடம்புல வலிமை இல்லாம போகுது. நேசித்தவர்கள் வெறுப்பை கொட்ட ஆரம்பிப்பார்கள், வெறுப்பை கொட்டுவார்கள். கண்களை மூடி தியானித்துப்பார். எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்களே, எல்லாரும் என்ன புறக்கணிச்சுட்டாங்களே, எல்லாரும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. என் அன்புக்குரியவர்களே, உலகம் உன்னை வெறுக்கும் பொழுது ஓடோடி வந்து உன்னை நேசிக்க, உன்னை தூக்கி சுமக்க இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். வாயை திறந்து ஒப்புக்கொடு மகனே. இந்த உலகத்தில் உள்ள அன்பு மாறும், இந்த உலகத்தில் உள்ள அரவணைப்பு மாறும், இந்த உலகத்தில் உள்ள ரசனையான வார்த்தைகள் மாறும். உடன் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் ஓடி போகிற காலம் வரும். லூக்கா நற்செய்தி 15 பாருங்கள். அப்பாவை விட்டு மகன் பிரிந்தான், நண்பர்களோடு திரளான செல்வத்தோடு போனான். ஒரு நாள் எல்லாம் இழந்து போய் நண்பர்கள் எல்லாம் அவனை தெருவிலே விட்டுவிட்டு பரிதாபமாய் உணவுக்கு வழி இல்லாமல் பன்றி மேய்க்க போனான். ஒருவேளை உன் வாழ்க்கையிலையும் இவங்க என்ன நேசிக்கிறாங்க, இவங்க என் கூடவே இருப்பாங்க, இவங்க என்ன தலைமையில தூக்கி கொண்டாடுவாங்க நினைச்சவங்க உன்னை ஏமாத்திட்டாங்களா, உன்னை புறக்கணிச்சிட்டாங்களா, கைவிட்டுட்டாங்களா? அந்த இடத்தை இயேசுட்ட கொடுப்பா. என்ன மறந்துட்டாங்க, என்ன கைவிட்டுட்டாங்க, என்ன புறக்கணிச்சிட்டாங்கன்னு நீ எங்கே புலம்புகிறாயோ அந்த இடத்தை வாலிப தம்பி கொடுப்பா. தங்கச்சி கொடு. சகோதரியே, உன் கணவர் உன்னை மறந்துட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு, உன்னுடைய மனைவி உன்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டா, என் பிள்ளைங்க என்ன வேண்டாம்ட்டாங்க, என் பெற்றோர் என்னை இடம் போட்டு பார்க்கறாங்க, என் சகோதர சகோதரிகளுக்கு நான் தேவையில்லாதவனா மாறிட்டேன்னு சொல்லி கண்களிலே கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறவர்களே, இயேசு உங்களை தேற்றும்படி வந்திருக்கிறார். தேவாதி தேவனுடைய அன்பு உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. உதறிவிட்டு போன மகன் தன்னை தேடி வந்த பொழுது எந்த கேள்வியுமே கேட்காம ஓடோடி சென்று மார்போடு அணைத்த அந்த அன்பு உங்களை தேடி வருகிறது, உன்னை தேடி வருகிறது. வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்புவதாக, தனிமை உணர்வுகள் மாறுவதாக, வேதனையின் அன்பு வேதனையின் அனுபவங்கள் மாறுவதாக. ஐயோ, நான் யாரும் இல்லாத அனாதைன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கியே, அந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பு இறங்குகிறது, தேவனுடைய அன்பு இறங்குகிறது. ஒரு 36 முதியவர்கள் பெரியவர்களுடைய இருதயத்தில் பிள்ளைகளுடைய அன்பு இல்லாமல் பிள்ளைகள் வெறுத்து ஒதுக்கி விட்டார்களே. என் மகன் என்னை வெறுக்கிறான், என் மகள் என்னை வெறுக்கிறார் என்று சொல்லுகிறவர்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய அன்பு இப்பொழுது தொடுகிறது. தேவனுடைய அன்பு நிரப்புகிறது.
தேவனுடைய அன்பு நிரப்புகிறது. ஒப்பு கொடுங்க. இயேசுடைய அன்பு உங்களை நிரப்புகிறது. கணவன் மனைவி ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறார். என் கணவருக்கு நான் தேவையே இல்லைன்னு சொல்லி உள்ளத்துல மனமடிந்து அழுது கொண்டிருக்கிற சகோதரியே, ஆண்டவருடைய அன்பு உனக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் அன்பு உனக்குள் இறங்குகிறது. உன் காயங்களை குணப்படுத்தும்படி இயேசு உன் அருகில் இருக்கிறார். அவருடைய அன்பினால் நீ நிரப்பப்படுகிறாய். என் தகப்பனும் தாயும் என்னை மறந்து விட்டார்கள், எல்லாரும் என்ன புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லி குடும்பத்தால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு 9 பேர் இப்பொழுது கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறீர்கள். நான் யாருக்குமே தேவையில்லை. ஆண்டவருடைய அன்பு உன்னை நிரப்புகிறது. யோபுவை போல வந்திருக்கிறாயா? ஈசாக்கை போல துரத்தப்பட்டாயா? லேயாவை போல அன்பு கிடைக்காமல் அலைந்து திரிகிறாயா? யோசேப்பை போல நன்மை செய்தும் தீமை கிடைத்ததா? அன்பு செய்தும் வெறுக்கப்பட்ட மகளே, தாவீதை போல ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டாயா? உன்னை ஆண்டவர் தேடி வருகிறார். உடைய அன்பு இறங்கிக் கொண்டிருக்கிறது. உடைய அன்பு உங்கள் மீது இறங்குகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஒப்பு கொடுப்பா. யாரும் அறியாத வாலிப பிள்ளைகளே, நீ யார நம்பி இதுவரை ஏமாந்தியோ? உன்னை யூஸ் பண்ணிட்டு சிலர் கைவிட்டிருக்கலாம். உன்ன மாதிரி அழகி இல்ல, உன்ன மாதிரி அழகானவா இல்லன்னு உன்னை சில நேரங்கள்ல மயக்கி இருப்பாங்க சில பேர். ஆனா இயேசுடைய அன்பு உன்னை தொடுகிறது. இயேசுடைய அன்பு உன்னை நிரப்புகிறது. ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய அன்பு திருமண வாழ்க்கையில உன் கணவனை விட உன் மனைவி விட சில பேர் உன் வாழ்க்கையில நுழைஞ்சிருக்கலாம். ஐயோ, இவங்க என்ன நேசிக்கிறான்னு ஏமாந்திருக்கிறியா? அந்த இடத்துல இயேசுடைய அன்பு அக்காவை போல அண்ணனை போல சில பேர் வந்தாங்க உன் வாழ்க்கையில. ஆனா ஏமாத்திட்டாங்களேன்னு அழுதுகிட்டு இருக்கியே. இயேசுடைய அன்பு இறங்குகிறது. இயேசுடைய அன்பு இறங்குகிறது. ஒவ்வொரு இருதயங்களை இயேசுடைய அன்பு மூடுகிறது. தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்கப்பா. மனசுல இருக்கிற எல்லா வெறும் வேதனைகளையும் ஒப்புக்கொடு. என்ன எல்லாரும் வெறுத்துட்டாங்களே, நல்லா இருந்தோமே, உறவோடு இருந்தோமே, நேசிச்சிட்டு வாழ்ந்தோமே, ஆனா ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க? ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க? என்னையே அவங்களுக்கு பிடிக்காம போச்சு. எதுக்காக என்ன அவங்களுக்கு பிடிக்கல? நான் முன்னேறினது அவங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது அவங்களுக்கு பிடிக்கலையா? ஆண்டவரே, நான் அவங்களை தேடி தேடி போனேனே, ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கலையே. நான் என் மருமகள்கிட்ட எப்படி என் அன்பை சொல்ல முடியும்? என் மாமியார்ட்ட நான் எப்படி அன்பை கொடுக்க முடியும்?
நான் வழிய போனாலும் அவங்க என்ன தூக்கி எறினாங்களே. என் கணவர் என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லையே, என் மனைவி என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லையே, என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கிடலையே. அழுகிற மகனே மகளே, ஆண்டவருடைய அன்பு உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நீ கைவிடப்பட்ட அந்த இடத்திலே ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். என் மகளே, என் மகனே, என்னுடைய அன்பினால் உன்னை நிரப்புவேன். சில பேர் சொந்த சகோதரிகளுக்குள் சண்டை பிரச்சனை, பிரிந்து கிடக்கிறீர்கள். உங்களையே அறியாம அழுறீங்க. என்னை நேசிச்ச என் சகோதரி இன்னைக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்றாளே. இயேசு அந்த இடத்தில் வருகிறார். இயேசு அந்த இடத்தில் வருகிறார். உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வருகிறார். 2 கைகளை விரித்து சொல்லுங்கள். தூக்கி எறியப்பட்ட, வாய் திறந்து சொல்லுப்பா. வேண்டுமென்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை ஒப்பு கொடுப்பா, ஒப்பு கொடு. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியோ. கைகளை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹalleluya. பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. பயபக்தியோடு எழுந்து நிற்போம். என் அன்புக்குரியவர்களே, லேவியர் 26:11 கடவுள் நம் நடுவில் நம்மோடு வாசம் செய்ய விரும்புகிறார். அவர் நம்மை ஒருபோதும் வெறுப்பது இல்லை. வெறுக்காத கடவுள், புறக்கணிக்காத கடவுள். இந்த நல்ல ஆண்டவரை உற்று பாருங்கள். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, இந்த உலகத்திலே யார் என்னை விட்டு கொடுத்தாலும் நீர் என்னை
ஒருபோதும் விட்டு கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். இங்க தங்கி இருந்து தியானம் என்ற சகோதர சகோதரிகள் பாவ சங்கீதனம் பண்ண போங்க. தயவு செய்து நல்ல இங்க தங்கி இருக்கிறவர்கள் மீண்டும் கேளுங்க. இங்கே தங்கி 3 நாள் தியானம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் பாவ சங்கீதனம் பண்ண போங்க. நீங்கள் இந்த தவ முயற்சியை மேற்கொண்டவருடைய ஆசீர்வாதம் அப்பதான் உங்களுக்கு பரிபூர்ணமா வரும். உண்மையான நல்ல மனம் திறந்த பாவ சங்கீதனம் செய்யணும். நோயாளிகள் பாவ சங்கீதனம் பண்ண போங்க. கைகள் தட்டி பாடு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், ஏசையா ஏசையா வாய் திறந்து வாய் திறந்து பாடுங்க. ஏசையா நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஏசையா 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 நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. முழங்கால் படியிடுவோம். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். பிரியமான சகோதரனே சகோதரியே, வெறுத்து ஒதுக்கப்பட்ட இடத்தில் உன்னை தேடி வந்து சிநேகிக்கிற அன்பு இயேசுவின் அன்பு. தாயும் தந்தையும் உன்னை வெறுக்கலாம், உன் சகோதர சகோதரிகள் உன்னை வெறுக்கலாம், உன் நண்பர்கள் உற்றார் உறவினர் வெறுக்கலாம், கணவன் மனைவி வெறுக்கலாம், நீ நம்பி இருக்கிறவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் உன் மீது பாசம் உள்ளவர், உன் மீது நேசம் உள்ளவர், உனக்காக எப்போதும் காத்திருக்கிறவர் ஆண்டவர் கூறுகிறார். எசையா 49:15 பால் குடிக்கும் பிள்ளையை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ? இவர்கள் மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறக்காத கடவுள், அவர் ஒருபோதும் நம்மை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்.
அவர் நம்மை ஒருபோதும் உதறி தள்ள மாட்டார். கவலையோடும் வேதனைகளோடும் யாருக்குமே நான் தேவையில்லாதவளாக மாறிவிட்டேன், எல்லோரும் என்னை புறக்கணித்து விட்டார்கள் என்று புலம்புகிற பிள்ளைகளே, இன்று உங்கள் வாழ்வை இயேசுவிடத்திலே கொடுங்கள். வாலிப தம்பி, உன்னுடைய வாழ்க்கையை இயேசுட்ட கொடு. வாலிப மகளே, இயேசுவிடத்தில் உன் வாழ்க்கையை கொடு. சகோதரியே, சகோதரனே, பெரியவர்களே, உங்கள் வாழ்வை இயேசுவுக்கு கொடுங்கள். இந்த உலகத்தில் உள்ள அன்பு காலம் நேரம் ஒவ்வொன்றுக்கு சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி மாறிக்கொண்டே இருக்கும். காரணம், மனிதனுடைய மனம் அது ஒரு குரங்கு. இப்பொழுது இருப்பதை விட இன்னொன்று பெட்டரா நல்லதா கிடைக்குன்னா அதை நோக்கி தான் மனித மனம் தாவிக்கொண்டே இருக்கும். அதனால் ஒருவேளை என்னை எல்லாரும் காயப்படுத்திட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இன்னைக்கு நான் யாருக்குமே தேவையில்லையேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற உன் வாழ்வை இயேசுவிடத்திலே கொடுங்கள். பாருங்கள், வேதம் சொல்கிறது, 38 ஆண்டுகளாய் பெதஸ்தா குளத்தின் அருகிலே ஒரு மனிதன் கிடந்தான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அப்படின்னா என்னங்க? என்னை அன்பு செய்யறதுக்கு ஒருத்தர் இல்லை, எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்க. இன்னைக்கு வெறுத்து விட்டார்கள் என்று உள்ளத்திலே குமரி கொண்டிருக்கிறாயா? உன் காயத்தை குணப்படுத்த இயேசு வந்திருக்கிறார். 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வை, கண்களை மூடுங்கள். உங்களை வெறுத்த எல்லாரையும் ஆண்டவரிடம் கொண்டு வாங்க. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், நண்பர்கள், உறவுகள், மாமனார், மாமியார், நீ எங்க உத்தியோகம் பார்க்கறியோ அங்க யார் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்தார்களோ எல்லாரையும் இயேசுட்ட கொடு. நீ அவங்கள தூக்கி சுமக்காதப்பா. நீ அவங்க நினைச்சு அதே நிலைமையில இருப்பா உன் வாழ்க்கை பரிதாபமாயிரும். இன்னைக்கு ஆண்டுட கொடு, ஆண்டுட கொடுப்பா. அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். ஒப்புக்கொடு. அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என்னை வெறுத்தோர் ஒதுக்கினோர் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என்னை ஏமாற்றினோர் துரத்தினோர் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என்னை வேதனைப்படுத்தியவர்கள், என்னை ஏமாற்றினவர்கள், என்னை வெறுத்து ஒதுக்கினவர்கள், என்னை பற்றி இல்லாது பொல்லாது சொன்னவர்கள், எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை தடுத்தவர்கள், என் குடும்பத்திலே உறவு விரிசலை உண்டாக்கினவர்கள், என்னுடைய குடும்பத்திலே வெறுப்புணர்வுகளை எனக்குள் கொண்டு வந்தவர்கள், மற்ற மனிதர்களுடைய புரணி பேச்சினால் நான் ஒருவேளை வெறுப்பு கொண்டவளாக, வெறுப்புள்ளவனாக மாறி இருக்கலாம். இயேசுவே, திரு இரத்தத்தினால் என் மன பாதிப்புகளிலிருந்து என்னை விடுவித்தரலோ. 2 கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஒப்பு கொடுங்க. அப்பா பிதாவே, அனைத்தையும் நான்
உம்மிடம் ஒப்படைக்கிறேன். வாய் திறந்து அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் குடும்ப உறவுகள் அனைவரையோ உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் நண்பர்கள் உறவுகள் அனைவரையோ உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் கண்ணீர்கள் வேதனை அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் நோய்கள் பலவீனம் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தோல்விகள், எல்லா தோல்வி மனப்பான்மைகள், தோல்வி மனப்பான்மைகள், நம்பிக்கை குறைவுகள், நம்பிக்கை குறைவுகள் அனைத்தையும் அனைத்தையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறேன். பாதம் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய குடும்பத்திலே தொடர்ந்து தொடர்ந்து நிறைவேறாமல் இருக்கிற நிறைவேறாமல் இருக்கிற எல்லா தேவைகளையும் எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, கடன் பாரங்கள், கடன் பாரங்கள், கஷ்ட நஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், வேலை இல்லாத சூழ்நிலைகள் இல்லாத சூழ்நிலைகள் அனைத்தையும் அர்ப்பணிக்கிறேன். அனைத்தையும் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, எங்கள் வாழ்வை எங்கள் வாழ்வை எந்த விதத்திலெல்லாம் எந்த விதத்தில் சாத்தான் சிதைக்க வேண்டுமோ சாத்தான் சிதைக்க வேண்டும், அந்த விதத்திலெல்லாம் அந்த விதத்திலெல்லாம் தொல்லைகளாலும் தொல்லைகளால், பய உணர்வுகளாலும் பதற்றங்களாலும் பதட்டங்களால், இருளின் ஆதிக்கத்தாலும் இருளின் ஆதிக்கத்தால் எங்களை எங்களை வதைத்துக் கொண்டிருக்கிற அழைத்துக் கொண்டிருக்கிற எல்லா தீமைகளையும் எல்லா தீமைகளையும் ஏசப்பா இயேசப்பா, எங்களை விட்டு அகற்றியறலாம். விட்டு அகற்றியருளும். ரெண்டு கைகளை வேண்டி ஸ்துதிப்போம், ஹalleluya, 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 நல்ல ஸ்துதிப்போம். ஹalleluya, 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 ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். கைகள் தட்டி பாடுவோம். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹalleluya. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். நமக்கு அற்புதம் உண்டு. அற்புதம் உண்டு. இயேசு எனக்குள் இருக்கிறார். இயேசு எனக்குள் இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். எனக்கு பயம் இல்லை. எனக்கு பயம் இல்லை. எனக்கு எந்த விதத்திலும் எனக்கு எந்த விதத்திலும் சாத்தான் என் மீது அதிகாரம் கொள்ள முடியாது. என் மீது அதிகாரம் கொள்ள முடியாது. என் குடும்பத்தில் இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிக்கிறார். ஆண்டவர் என்னை விடுவிக்கிறார். எல்லா தடைகளிலிருந்தும் எல்லா தடைகளிலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவிக்கிறார். விடுவிக்கிறார். கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். நல்ல வாய் திறந்து விடுதலை நாயகன் நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். எல்லாரும் குரலை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி விடுதலை நாயகன் வாயை திறந்து பாடணும். நல்ல குரலை உயர்த்துங்க. எல்லாரும் குரலை உயர்த்தி பாடுவோம். உள்ளே இருக்கிறார், ஜீசஸ் ஆனந்தம். விடுதலை நாயகன் சொல்லுங்கப்பா, வாய் திறந்து. வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால். சுக
சுகமானேன் சுகமானே சுகமானேன் சுகமானே சுகமானேன் சுகமானே சுகமானேன் சுகமானே. ஆண்டவர் உங்களை தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நுரையீரல்ல பிரச்சனையோடு வந்து மிகுந்த வியாதியின் பலவீனத்திலே மரண பயத்தோடு இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே. கிட்னி ஸ்டோன் கல்லடைப்பு நோயிலிருந்து 16 பேருக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். நன்றி இயேசுவே. முதுகு வலி ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் செய்யணும்னு சொன்ன ஒரு சகோதரரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிரப்பி சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. பல் ஈர்ல இருந்து ஒரு 6 மாத காலமாக அந்த ஈர்லாம் வீங்கி இரத்த கசிவோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் இந்த நொடிப்பொழுதில் பரிபூர்ணமாய் தொட்டு சுகப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. வலது மார்பகத்துல ஒரு கட்டியுள்ள நபரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே. 2 தோள்பட்ட ஷோல்டர் உங்களுடைய 2 கையுமே உயர்த்த முடியாதபடி மிகுந்த கஷ்டத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். அதுல ஒரு நபருக்கு இந்த கையினுடைய இந்த விரல்கள் எல்லாம் கூட நல்ல நேர நிமித்தி மடக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்குது. அந்த கை ஷோல்டர் வலி, தோள்பட்ட வலி, இப்படிப்பட்ட வலி வேதனையோடு இருக்கிற 22 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். நல்ல கையை ஒசத்தி ஆண்டவர் முன்னால, ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் தருவதற்காக உமக்கு நன்றி. கையை நல்ல மேலே உயர்த்தி கையை கீழே இறக்கி கையை அசைத்து நீங்க இப்ப இந்த நேரத்தில் அற்புதம் பெற்றுக் கொள்வதை உணர்வுங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. சிறுநீர் நீங்கள் யூரின் போகும்போது அந்த யூரின் பிளாடர்ல அடைப்பு இருக்கிறது. அந்த யூரின் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். டாக்டர் உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்தை ஆண்டவர் தொடுகிறார். அந்த அடைப்பு நீங்குது. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. தன்னுடைய கணவருடைய உடல் முழுவதும் ஒரு அந்த தோல் வியாதி வந்திருக்குது. அவருடைய தலை பகுதியில் சீவுனா கூட அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தோல் பகுதியானது அப்படியே சின்ன செதில் போல ஒரு பகுதி வரும். அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் இப்பொழுது சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். கணவர் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். வல்லமையின் மீது இறங்குகிறது. உணவு குழாயில பிரச்சனையோடு சாப்பிட முடியாம தவிக்கக்கூடிய ஒருவருக்கு ஆண்டவர் சுகம் தந்து கொண்டிருக்கிறார். கணையத்துல கணையம் வீங்கி இருக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒருவர் இப்பொழுது சுகமடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி இயேசுவே. கேன்சர் என்று கேன்சருடைய அறிகுறி, கேன்சர் தொடக்கம், இப்படிப்பட்ட ஒரு 2 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒருவர் சிகிச்சையில் இருக்கீங்க, ஒருவர் அது சிகிச்சையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஆண்டவர் முழுமையாக அந்த கேன்சர் செல்ல இருந்து விடுதலை தந்து சுகம் தந்து ஆசீர்வதிக்கிறார். வல்லமை இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. நல்ல கைகளை உயர்த்தி இப்பொழுது நீங்க சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய திருக்காயங்களை நான் தொடுகிறேன். உமது திருக்காயத்திலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தை நோயுள்ள இடத்திலே பூசுகிறேன், சுகம் அடைகிறேன். இப்ப உங்க வலது கையை எடுத்து உங்க உடம்புல எந்த இடத்துல நோய் இருக்குதோ அந்த இடத்துல வைங்க. அந்த இடத்துல வச்சு சொல்லுங்க, சுகமானே நான் சுகமானே, நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே, சுகமானே சுகமானே. ஒரு 3 பேருக்கு ஆண்டவர் சுகப்பிரசவத்தை கட்டளையிடுகிறார். குழந்தை பேருக்காக காத்திருக்கிற 6 நபர்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அதுல
ஆண்டவருடைய இரக்கம் இந்த நேரத்தில் உங்க மேல இறங்குகிறது. 9 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த நேரத்தில் அந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவரால் எல்லாம் கூடும். கைகளை தட்டி பாடுவோம். ஆமே. நல்ல கை தட்டி பாடுங்க. எல்லாரும் வாய் திறந்து. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. Praise the Lord. கப்பல் வேலைக்காக ஜெபிக்கக்கூடிய 15 பேருக்கு ஆண்டவர் கப்பல் வேலையின் பாதைகளை திறந்து ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக ஆண்டவர் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாக அதிலே 13 பேர் கப்பல் ஏறுவீர்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஒரு சிறப்பான வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கக்கூடிய 2 பேருடைய ஜெப கருத்துக்களை ஆண்டவர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார். கடல் தொல்லை ஆசீர்வதிக்கிறார். எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், இயேசுவாலே எல்லாமே ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. கண்ணீரோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, வாய் திறந்து. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாம் ஆகும், இயேசுவாலே எல்லாமே ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், இயேசுவாலே எல்லாம். கண்ணீரோடு ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே, நல்ல கண்ணீரோட கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து. இயேசுவே, கூப்பிடு, 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 கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, குரலை உயர்த்தி. நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாம் ஆகும், இயேசுவாலே எல்லாமே ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், இயேசுவாலே எல்லாமே ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து
என் வியாதிகள் வெளியேறட்டும், பலவீனங்கள் வெளியேறட்டும், நோய்கள் வெளியேறட்டும், துக்கங்கள் வெளியேறட்டும், போராட்டங்கள் வெளியேறட்டும், எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருகிறார். காரியம் ஒன்றும் ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். குழந்தை பாக்கியத்தை கொடுக்க இயேசுவால முடியும். ஆமென். உங்க வாழ்க்கையில இருக்க தடைகளை மாற்ற இயேசுவால முடியும். ஆமென். உனக்கு ஒரு வீட்டை கட்டி தர இயேசுவால முடியும். ஆமென். பொருளாதாரத்தை உயர்த்த இயேசுவால முடியும். ஆமென். தீராத வியாதிகள் விடுதலை தர இயேசுவால முடியும். ஆமென். இன்னைக்கு நம்பிக்கையோடு சொல்லு, எனக்காக எல்லாம் செய்வீங்கப்பா, ஆமென். அற்புதம் செய்வீங்கப்பா, ஆமென். கண்ணீரை துடைப்பீங்கப்பா, ஆமென். வியாதியை நீக்குங்கப்பா, ஆமென். எனக்கு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. ஆகோ ஆகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். குடி பழக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை தர முடியும். ஆமென். போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள் ஆமென். மகனே. ஜீசஸ். இயேசுவை தொடுகிறோம். ஜீசஸ். கூப்பிடு. ஜீசஸ். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. ஜீசஸ். அவந்திர வெளியை தண்ணீராய் இயேசுவின் நாமத்திலே. ஐயா நீரே. அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரோட கூப்பிடு. இப்ப அற்புதம் நடக்குது. உமக்கு அற்புதம் நடக்கிறது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே வியாதிகள் வெளியேறுகிறது. கடன் பாரம் மறையுது. வழக்குகள் முடிகிறது. பிரச்சனைகள் முடிகிறது. போராட்டங்கள் முடிகிறது. இயேசுவே. இயேசுவாரே எல்லாம். முழங்கால் படியிடுவோம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடனை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்துவோம். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி மலர் சொல்றாங்க, எனது வலப்புற தோள்பட்டையில் கட்டி போன்று இருந்தது. நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன். மறுநாள் நான் மருத்துவமனைக்கு சென்று கட்டியின் ரிசல்ட்டுக்காக காத்திருந்தேன். ரிசல்ட்டும் வந்தது. அது நார்மல் கட்டி என்று. மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் என்னை தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி மெல்போரா சொல்றாங்க, எனது சகோதரியின் மகனுக்கு நல்லபடியாக அறுவை சிகிச்சை நடத்தி தந்த என் மருத்துவராய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரர் கோல்மன் சொல்றார், வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனது மகனுக்கு வேலை வாய்ப்புக்காக இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஏசப்பாவிடம் என் விண்ணப்பத்தை தெரிவித்தேன். ஏசப்பா என் மகனுக்காக நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து என்னை சாட்சியாக மாற்றி என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி சித்ரா சொல்றாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனது சகோதரியின் கணவர் பார்த்திபன் நெஞ்சு வலியினால் மருத்துவமனையில் சேர்த்து ஆஞ்சியோ பண்ணி ஸ்டெட் வைக்க சொன்னார்கள். அதன் பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தார்கள். அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்தது. இப்போது அவர் வேலைக்கு சென்று விட்டார். கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்ற இறைவார்த்தையின்படி என்னை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி சித்ரா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க, எனது மகளுக்கு கல்லூரியில் பணம் கட்ட முடியவில்லை. நான் ஒன்றும் ஓடாது இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன். எனது பொருளாதார தேவையை சந்தித்து என் மகளுக்கு பணத்தை கட்டச் செய்தார். வானத்தின் பலகனியை திறந்து என்னை ஆசீர்வதித்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஜெகஜா சொல்றாங்க, எனது கணவர் கடலுக்கு செல்லும் பொழுது கண்ணில் ஏதோ விழுந்து விட்டது. நான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை. இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன். விண்ணப்பமும் எழுதி கொடுத்தேன். எனது விண்ணப்பத்திற்கு பதில் தந்து என் கணவர் கண்ணில் உள்ள தூசியை எடுத்து மாற்றி பூரண சுகத்தை தந்தார். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற இறைவார்த்தையின்படி என் கணவரை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரன் சேசுராஜ் சொல்றாங்க, எனது மனைவி செல்வி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவளுக்கு இரத்த அளவு 5 பாயிண்ட் தான் இருந்தது. பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து நான் எனது மனைவிக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். பிறகு மருத்துவமனையில் பரிசோதித்து பார்த்ததில் 7.5 பாயிண்ட் இருந்தது. இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரன் சேசுராஜ் ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க, எனது சகோதரன் விஜோ கடலுக்கு செல்லும் பொழுது கையில் அடிபட்டு விட்டது. நான் இந்த மாதம் நடந்த முழுரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு எனது சகோதரனுக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது கண்ணீரை மகிழ்ச்சி நாடையாக மாற்றிவிட்டார். இப்போது எனது சகோதரன் பூரண சுகத்துடன் இருக்கிறான். மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்ற இறைவார்த்தையின்படி என் சகோதரனை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க, ஆலந்தலையிலிருந்து போன வார புதன்கிழமை ஜெபத்திற்கு வரும் பொழுது தொண்டை வலியுடன் வந்தேன். பொருத்தனை செய்து ஜெபித்தேன். பிரதரிடமும் ஜெபித்தேன். பிரதர் நம்பிக்கையோடு போங்க, பூரண சுகம் கிடைக்கும் என்று கூறினார். அதே போலவே இந்த வாரம்
தொண்டை வலி நீங்கி பூரண சுகம், பச்சிலையோ கழும்போ குணமளிக்கவில்லை. இயேசு அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ராணி சொல்றாங்க ஆத்தூரிலிருந்து, எனது மகன் மெரோன் கப்பல் ஏற செய்த கிருபைக்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி வீர்ஜின் சொல்றாங்க, எனது சகோதரன் தொம்மை 9 மாதம் கான்ட்ராக்டை நல்லபடியாக முடித்து வர செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி வீர்ஜின் 2வது சாட்சி சொல்றாங்க, எனக்கு வலது தோள்பட்டி ரொம்ப வலியாக இருந்தது. நான் மாதாவின் சப்பரத்தை தோள் மேல் சுமந்து சென்றேன். இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறேன். உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் என்ற இறைவார்த்தைக்கிணங்க எனக்கு பூரண சுகத்தை தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ராஜகனி சொல்றாங்க, எங்கள் வீட்டில் சத்துருவின் போராட்டம், தீயோனின் தாக்குதலும் நிறைய தடைகளும் மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் நாங்கள் ஏசப்பாவை கைவிடவில்லை. ஏசப்பாவினால் தான் எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். நம்பிக்கையை கைவிடவில்லை. எனது மகன் கப்பல் ஏறாமல் இருந்தான். திரும்பி திரும்பி வந்து விடுவான். இந்த சூழ்நிலையில் நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன். ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன். என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்து என் மகன் கப்பல் ஏறிவிட்டான். நம்பிக்கையினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்ற இறைவார்த்தைக்கிணங்க எங்களை சத்துருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை அளித்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி வெனிஸ்டா சொல்றாங்க, எனது மகன் டிவின்சோ நிறைய தடைகள் வந்து கப்பல் ஏறாமல் இருந்தான். பிறகு பிரதர் வந்து ஜெபித்தார்கள். மே மாதம் தடைகள் எல்லாம் மாறிவிடும், விரைவில் கப்பல் ஏறி விடுவான் என்று சொன்னார்கள். அதே போல என் மகன் இந்த மாதம் 10ஆம் தேதி கப்பல் ஏறிவிட்டான். எங்களுடைய தேவையை அறிந்து எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி லூடா சொல்றாங்க, எனக்கு ரொம்ப நாட்களாக நெஞ்சு வலியுடன் இருந்தேன். பயந்து கொண்டே இருந்தேன். பிறகு மருத்துவமனைக்கு சென்று காட்டினேன். இசிஜி எடுக்க சொன்னார்கள், எடுத்தேன். பிறகு ரிசல்ட் வாங்க வர சொன்னார்கள். நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு, அப்பா வித்தியாசமாக இருக்கக்கூடாது, நான் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று. அதே போல ரிப்போர்ட்டில் நார்மல் என்று வந்து விட்டது. இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி இன்னோசென்ட் சொல்றாங்க, தூத்துக்குடியிலிருந்து, நான் பட்டணத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இரு சக்கரத்தில் வந்த ஒரு பெண் என் காலில் வண்டியை ஏற்றிவிட்டாள். நான் கீழே விழுந்து விட்டேன். கால் வீங்கி ரொம்ப அவதிப்பட்டேன். கால் போய்விட்டது என்று தான் நினைத்தேன். ஆனால் நான் ஆண்டவர் மேல் வைத்து நம்பிக்கையை கைவிடவில்லை. மருத்துவமனையில் காட்டியும் கேட்கவில்லை. பிறகு நான் ஏசப்பாவிடம் இரக்கத்தின் இல்லத்திலிருந்து வந்து ஜெபித்தேன். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களை புதிய ஆற்றல் பெறுவார்கள். அவர்கள் கழுகின் இளமை போல இருப்பார்கள். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார் என்ற இறைவார்த்தைக்கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ராஜினி சொல்றாங்க, ராயப்பனுக்கு கால்வலி அதிகமாக இருந்தது. இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை எடுத்து ஜெபித்து போட்டார்கள். பூரண சுகம். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ராஜினி 2வது சாட்சி சொல்றாங்க, அக்கா மகன் பிரசன்னா கப்பல் ஏற செய்த கிருபைக்காக தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என் மகன் 12 வயது வருஷமாக ஒரு பொன் குழந்தையோடு தான் இருந்தா. இப்போ 2 மாதம் உண்டாயிருந்தா. ஒரே காய்ச்சல், நீரில் கிருமி, சுகர் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு கர்ப்பத்தை அபாசன் பண்ணணும்னு டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ பிரதருக்கு ஃபோன் பண்ணி நான் அழுதேன். இப்படி 12 வருஷம் கழித்து கிடச்ச குழந்தைய எப்படி அபாசன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பிரதர். அவங்க பரலோக மந்திரமும் 13 அருள் நிறைந்த மந்திரமும் சொல்லிட்டு இந்த தண்ணீரை கொடுமா, அவன் மகளுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீ சென்டருக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னாங்க. அதே போல் டாக்டர் அம்மா டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நைட்டு பூரா ஜெபம் பண்ணுன்னு அவளுக்காக. டாக்டர் அம்மா காலையில் 9 மணிக்கு வந்து இன்றைக்கி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் எல்லாமே நார்மல், நீங்கள் போயிட்டு கருவு தான் கொஞ்சம் இதாக இருக்கிட்டாவிட்டா.
அடுத்த செவ்வாய்க்கிழமை வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் வேறு ஆஸ்பத்திரிக்கு நேற்று போனோம். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த அற்புதத்தை செஞ்ச இயேசு மரியாளுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் பேர் மலர். நான் தூத்துக்குள்ளேருந்து வரேன். போன வாரம் நான் ஜெபத்துக்கு வரும் பொழுது எனக்கு வயிறு வலி அதிகமாக இருந்துச்சு. அது எப்போவுமே மாதந்தோறும் வரும். இந்த வெள்ளை போக்கினால் வயிறு வலி வந்தால் எனக்கு சுத்தமாக என்னையால் இருக்கவே முடியாது. அடிவே ரொம்ப வலிக்கும். ஆனால் நான் ஜபத்துக்கு வரும்பொழுது அந்த வலி ஆரம்பித்தோன்னே, ஏசப்பா நான் ஜபத்தில் முழுமையாக நான் கடைப்பிடிக்கணும், எனக்கு இந்த வயிறு வலி வரக்கூடாது ஆண்டவரே, மாத்திரை போட்டால் தான் கேட்கும், ஆனால் எதுவுமே நான் போடக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். அதே மாதிரியே எனக்கு நான் ஜபத்தில் முழுமையாக எனக்கு கடைப்பிடிக்க எனக்கு உதவி செய்த ஏசப்பாவுக்கு வீட்டுக்கு போய் அந்த வயிறு வலி இல்லை எனக்கு. ஆண்டவர் எனக்கு இந்த வேதனை இந்த வயிறு வலியை தீர்த்து வைத்த இரக்கத்தின் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அதே மாதிரி இன்னொரு சாட்சி, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எனக்கு குதிங்கால் ரொம்ப வலி. ஆண்டவர் நான் தையல் அடிக்கணும் ஆண்டவரே, நாளைக்கு இதை வச்சு தான் என் பழப்பு ஓடுது ஏசப்பா. என் கணவரும் இங்கே இருக்காங்க ஏசப்பா, அவங்க தான் ஆலயத்தில் தான் இருக்காங்க. எனக்கு தையல் தொழில் வச்சு தான் எல்லாம் ஆண்டவர் ஏசப்பா. இந்த குதிங்கால் வலியிலேருந்து எனக்கு ரொம்ப வலி, 2 காலையும் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இரக்கத்தின் ஆண்டவர் புதுமை நான் எடுத்து நான் காலில் போட்டேன். எனக்கு இந்த வலியிலேருந்து விடுதலாங்க. மறுநாள் நான் தையலில் உட்காரணும்னு என்று கேட்டேன். அதுபோல் நான் எப்படி தான் தூங்கணும், அந்த வலி எப்படி தான் போச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி, இரக்கத்தின் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இன்னொரு சாட்சியும் சொல்கிறேன். ஏசப்பா, எங்கள் கணவர் தொழிலுக்கு போய் 1 வருஷம் ஆயிட்டு. ஆனால் ஆண்டவர் என்னை எப்படி வழி நடத்தினாருமே தெரியும், எனக்கு எந்த உதவியுமே கிடையாது. அவர் தொழிலுக்கு 1 வாரம் போகலைனாலே அவங்கள போங்க போங்க என்று சொல்லுவேன். ஆனால் இந்த கை புண்ணு தான் ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. அடுத்தது கை கூடமாக கால் புண்ணு. நானும் ஆஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போனேன். ஆனால் அவங்களுக்கு இந்த வலி வேதனை அவங்களுக்கு சுத்தமாக இருக்க முடியல. கால் வீக்கத்தோடு ஏசப்பாட்டை நான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அந்த மறுநாள் அந்த கால் வீக்கம் எப்படி தான் போச்சுன்னுமே தெரியாது. ஆனால் இது வரைக்கும் மாத்திரையும் மருந்தும் இல்லாத அளவுக்கு ஒரு கால் புண்ணை விரைவில் குணமடைஞ்சு 2 மாதத்தில் ஆண்டவர் நான் 9 மாதமாக அவருக்கு அலைஞ்சேன். ஆனால் அந்த 2 மாதத்தில் எனக்கு எந்த மாத்திரை மருந்து இல்லாமல் குணமாக்கி தந்த இந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி.